இன்னைக்கு நமக்கு ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் தாங்க இருக்குது. அதுக்கான சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து அதுக்கு தேவையான மசாலாலாம் நல்லா தடவி வச்சுட்டு, இப்போ அந்த மசாலா வந்து 1 மணி நேரம் சிக்கன் வந்து ஊறணும். எதுக்கு ஊறணும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் சிக்கனில் அந்த மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இந்த சிக்கனை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் அந்த சிக்கன் ஊறணும். அதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிவிட்டு, ஏற்கனவே நம்மக்கிட்ட வாங்கிட்டு இருக்க கஸ்டமருக்கு சிக்கன் கிரேவி இன்றைக்கி கொடுக்கணும். வீட்டுக்கும் சேர்த்தே சிக்கன் கிரேவி நான் இன்றைக்கி செஞ்சுட்டேன். அது செஞ்சு முடிச்சதும் நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டமான பிரியாணியும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இங்கே கனடாவில் பக்கெட் பிரியாணிலாம் கிடையாதுங்க, ட்ரே பிரியாணி தான். ட்ரே பிரியாணினா என்னன்னு சொல்கிறேன். அலுமினியம் ஃபாயிலில் வந்து ட்ரே வந்து விற்கும். அது வந்து சைஸ் வந்து ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு இருக்கும். இன்றைக்கி நமக்கு வந்து ஆர்டர் பார்த்திங்கன்னா ஸ்மால் ட்ரே தான். 3லேருந்து 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். நம்மளோட சிக்கன் பிரியாணியில் கலர் எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கும் இதே மாதிரி சிக்கன் தம் பிரியாணி வந்து சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கா? மறக்காமல் என்னோட டீட்டெயில்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மள சிக்கன் பிரியாணியை 10 நிமிஷம் தம் வச்சு இறக்கிடுவோம். பாருங்கள், சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை கஸ்டமருக்கு பேக் பண்ணி நம்ம டெலிவரி பண்ணிடலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு ஆர்டரில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன். பாய்.